சிறப்பு சென்றவன் நாடும் போதில்லை இந்த தேம்பந்த பாகிதை காதில் என்று சொல்லி எனக்கு தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அதுபோல முருகப்பெருமான் நாமத்தை மனதால் நினைத்தாலே முத்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டிய முருகனை செய்யும் சிறப்பான ஒரு காவல் யாமருக்க பயமே என்று சொல்லி எனக்கு எப்படி அழைத்தால் வருவார் முருகக்கடவுள் எப்படி அழைத்தால் வருவார் என்பதாலே அழைக்கலாமா முருக பெருமானை அழைங்கள் பார்ப்போம். ஹலோ ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வரில் வைகோ பெருநாள் சொல்லக்கூடிய ஐவகை இல்லங்களே குறிஞ்சிலத்தை ஆளுகின்ற நம்பிராஜனுக்கு மங்கமகுடிக்கு வளர்ப்பாங்களாக பிறந்து சீரனும் சிறப்போடு வாழ்ந்து வரும் வீரையிலே உலகாலம் வந்த ஆதிபராசக்தி வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்யப்படும் காரியம் என்ன காரியம்? என்ன காரியம்? நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். அது நன்மையை வெந்திய முடியும். நினைப்பதெல்லாம் நல்லதாக இருந்தால் நடப்பது திரும்பி நன்மையாக நடக்கும் என்பதை உங்க சொல்கிறீங்க. அவளின்றி ஒரு நமசையார் எதை கொடுக்கணும் நினைக்கிறாலும் எந்த மனிதனாலையும் திறக்க முடியாது. எதை தடுக்க வேண்டும் நினைக்கிறாலும் எந்த மனிதனாலையும் கொடுக்கவே முடியாது என்று சொல்கிறீங்க. நாட்டுக்கே தலைவன் என்னுடைய வந்து நம்பிராஜ் தலைவனா இருக்கிறவரு என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை போட்டு கொடுத்துக்கிறார். என்ன பொறுப்பு? காவல் என்ற பொறுப்பு. தலைமை பதவி. எதற்கு காவல், எதற்கு தலைமை? காவல்ல பல விதமான காவல் இருக்கு. நாட்டை காப்பது ஒரு விதம், ஊரை காப்பது ஒரு விதம், வீட்டை காப்பது ஒரு விதம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது காட்டுக்கு சென்று கருதனை சந்திரம் வைத்து 2 தினங்களுக்கு சிறப்பான முறையில் காவல் செய்யணும். தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும், தெய்வத்துக்கு தொண்டு செய்யணும், நாட்டு மக்களுக்கு சிறப்பு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனிதர்கள் இருக்கு. முடிந்தால் நல்ல பேர் எடுக்க வேண்டும். முடியவில்லை என்றால் உள்ள பேரை காப்பாதிட்டு மரியாதையா உள்ள போயிடும். அதான் கால சிறந்தது இருந்த போல் பாருங்க. பாத்தியாரு 7 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. எனக்கு உடன் பிறவா சகோதரர்கள். சரி, அவருக்கு எல்லாம் கொடுக்க முடியாத ஒரு பதவியை, தலைமை பொறுப்பை, தலைமை என்ற பட்டத்தை ஒரு பெண்ணாங்க கூட என்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அப்பா கொடுத்துருக்காரு. என்ன விஷயம்? அப்ப ஆண்களுக்கு காவல் பார்க்க தெரியாதோ? இல்லமா, அப்படி இல்லமா. வேற ஆண்களுக்கு காவல் பார்க்க தெரியும். ஆண்களுக்கு சில வேலை இருக்கு. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்காங்க. பெண்களுக்கு தனிப்பட்ட வேலை இருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட. ஆண்களுக்கு என்ன வேலை? ஆண்களுக்கு உழுது பயிரிட வேண்டும், காடு வெட்டி முள்படைக்கி பெண்கள் திணைக்காவல் புரியணும். அதனால ஆண்கள் கண்டு தனிப்பட்ட வேலை, பெண்கள் கண்டு தனிப்பட்ட வேலையாக இருந்தால் இந்த இடத்தில் பசித்திரு தனித்திரு விழித்திருந்தாங்க. பசித்திரனா அறிவு பசு எடுக்கணும், தனித்திரனா தனக்கென்ற தனிப்பட்ட இடத்தை எப்போதுமே பிடிச்சு வச்சுக்கணும். விழித்திரனா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் விழிப்பதுமையோடு இருக்க வேண்டும். அதனால அபிராமி அருமை சகோதரி வள்ளிநாயகி அபிராமி அவர்களுக்கு நமது தனசேகரன் அவர்கள் பொன்னாடை பூஜை கௌரவிப்பார்கள். திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டை கொலுவிருக்க வருக, அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக.
நன்றி. பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தில் அத்திரவில்லை ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றி கலந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். உலகால மாதவர சக்தி சிவனோட உடம்பில் பாதியை வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அந்த நாரிய வீட்டிற்கும் நேரத்திலே அத்தாகி ஆண்டவள்ளி பிரம்மாண்ட நாயகி அபிராமி அழைக்கலாமா? நல்லா அழைக்கலாமே. அழைப்போமே. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தைகள் வந்து ஆடி நேராத்தா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தைகள் வந்து அருமை மாறியாத்தா கண்ணாத்தா எங்களை காணாத்தா பாப்பா எங்களை காணாத்தா எங்களோட என்னவே என்ன சொல்லியாத்தா முந்த பெருமை இந்த உலகத்தை எடுத்து வராத்தா இந்த எடுத்து என்ன எனக்கு சொல்லியாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தைகள் வந்து அருமை மாறியாத்தா வரவேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கையோட காத்துக் கொண்டிருக்கிறார். காத்திருப்பது கூட சுகமான ஒன்று. ஏனென்றால் சீதை படுவ காத்து ராமனுக்காக, சந்திரபதி காத்தது ஹரிச்சந்திரனுக்காக, சாவத்து காத்தது சத்தியமானுக்காக. ஆனா அந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக? முருகன், சண்முகன், சரவணன், குகன், சுப்பிரமணியன், கந்தன், கடமன், கார்த்திகை. எத்தனை பேருண்டவருக்கு இத்தனை பேருக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? ஆண்டியாக நின்றால் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த மிருக கடவுள் மட்டுமே. சிவனுடைய நெட்டுகள் இருந்து 6 தீப்பிள்ளை தோடிக்கப்பட்டு சரவண பொய்கள் விட்டு 6 கார்த்திகை பெண்கள் விளக்கப்பட்டாரே அந்த மிருக கடவுள் அப்பனுக்கு பாடம் சொல்லி சுப்பண்டு பேர் பெற்று கேட்பவன் சீடு சொல்பவன் ஆஷா. சிவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் பிரணவத்துக்கு விளக்கம் வேணும்னா மண்டிட்டு வாய்ப்பத்தி அமரணும்னு சொல்லி சிவனையே மண்டிகள் வைத்தானே சுவாமி மலையிலே அந்த மிருக கடவுள் சிவனுடைய பிள்ளை அதிபர சக்தி மகன் விநாயகருடைய தம்பி ஐயப்பண்டி அண்ணே ஆண்டி பண்டாரம் பரதேசி. என்னங்க ஆண்டி பண்டாரம் பரதேசி வந்துட்டீங்க கடைசியா? ஏன் பரதேசின்னு சொன்ன என்ன? பரதேசின்னா தவறான வார்த்தையா? இல்ல முருகனுக்கு பொருந்துமா? பொருந்துமே. எப்படி? சுக்குக்கு மிஞ்சிய மறந்த பிள்ளை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. சரி. தமிழ் கடவுள். தமிழ் தமிழ் என்றாலே அமிழ்து அமிழ்து என்று இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அழகன் என்றாலே முருகப்பெருமான். அவரை போய் தப்பான வார்த்தையில சொல்ல முடியுமா? ஏன்னா பரதேசி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அகராதி படிச்சிருக்கீங்களா? என்ன அகராதி? நான் தான் அகராதி. அகராதி முறைப்படி பரம் என்றால் உலகம், தேசி என்றால் சுற்றுவது. அப்ப உலகம் சுற்று வாலிபன் யாரு? எம்ஜிஆர். எது? அது சரி, அவரை சொல்ல வரலனா மயில் மேல ஏறி உலகத்தை வளமந்தாரி பரம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை தேசியாக சுற்றியுள்ளவர்கள் தான் பரதேசி என்று அவருக்கு ஒரு பெயர். எதுக்கு இவரை சொல்லிருந்தா இப்ப முருகன் சுற்றுறது நமக்கு தெரியாது. சரிங்க.
ஆனா இப்போ வந்து புலவ சுற்றப்பாளையம்னா எம்ஜிஆர் தான் எங்களுக்கு தெரியும். அப்படிங்களா? ஆமா. அதை பத்தி நான் பேசப்படல. நான் என்னுடைய மனதுக்குள் இருப்பார் யார் தெரியுமா? யாரு? அந்த மிருக கடவுள் மட்டுமே. அப்பா சொன்னாரு காவலுக்கு போகணும், சரி, கண்ணுக்கு அதுமா காவலை பார்த்து நல்ல பேரோட வாமான்னு சொன்னார். சரி, அதனால என் மேல அவருக்கு நம்பிக்கை, கண்டிப்பாக நல்ல பேரோட வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை. நம்பிக்கைக்கு பார்த்து ஏன்னா பிறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவரோ யார் என்று ஊர் சொல்லணும். அதுதானே உண்மை. பெற்றவங்களுக்கு எப்போதுமே நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். பிள்ளையை பெற்றாலும் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுக்கா மகராசை அப்படின்னு பெரியவங்க சொல்லணும். அதை விட்டு தருதல மாதிரி பிள்ளையை பத்தி வச்சிருக்காரு அப்படின்னு மற்றவர் நம்மை பார்த்து சொல்லாத அளவுக்கு நாம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தபோல உலகத்திலேயே இப்ப முருகன் பேரே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆமா, முருகன் வந்து வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆமா, முருகன் வருவாரா? கண்டிப்பா வருவார். எத்தனை மணிக்கு வருவாரு? தானே வாழ்க்கை. எத்தனை மணிக்கு? 3:30 மணிக்கெல்லாம் சரியா வந்துருவாரா? முருகன் பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கும் அவருக்கும் சிறப்பான முறையில் திருமணம் நடைபெற வேண்டும். முருகனே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதானே காதலித்துக் கொண்டிருக்கிறேன். அவரை காதலிக்கிறீங்க, சரிமா? ஆமா. முருகன் வந்து தேவலோக பிறவி, சரி, நீங்க பூலோக பிறவி, சரி. எப்படி தேவலோக பிறவியை பூலோகத்துல பிறந்த பொண்ணு? தெய்வங்களை காதலிக்க கூடாது என்று ஏதாவது இருக்கா? தெய்வங்க காதலிச்சதா எனக்கு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க இப்ப காதல்னு? ஓஹோ, சரி. இப்ப தெய்வங்களை காதலிக்கிறது யாருன்னு தெரியலன்னு சொல்றீங்க. ஆமா, இந்த இடத்துல நான் காதலிக்கிறேன். என்னை போல இன்னொரு பெண்ணும் காதலித்துக் கொண்டிருந்தார். யார்? திருமணம் சிறப்பான நடைபெற்றது. அது அப்புறம் பார்த்துப்போம். அது கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க? முன்னாடி முருகனை நான் காதலிக்கிறேன், அதன் பிறகு மற்ற விவரங்களை விவரமாக பேசிக் கொள்வோம். காதலிக்கிறேன், அவர் காதலிக்கிறார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு கோவிலுக்கு போறோம், அர்ச்சனை பண்றோம், அபிஷேகம் பண்றோம். இறைவனை எல்லாத்தையும் கேட்டாரா? இறைவன் கேட்கல. அப்புறம் ஏன் நம்ம செய்யணும்? மன திருப்திக்கு தான் செய்யறோம். அதுக்காகத்தான் நம்ம மன திருப்திக்கு நம்பிக்கை இறைவன் இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாம அவருக்கு எல்லாமே செய்யறோம். நீங்க காதலிக்கணும்னு சொன்னீங்களே, சரி. அவர் நேரா வந்து உங்கள்ட்ட ஏதாவது சொன்னாரா, பேசினாரா? இல்ல, நேரா பாத்தீங்களா? இந்த காதலை பத்தி எடுத்து சொன்னீங்க. 5 வயதுல அறியாத பருவத்திலே ஏற்பட்ட காதல், அது அன்பாக இருந்தது. 5 வயசுலயா? அப்பவே ஏற்பட்டது காதல். காதல் அன்பு தானங்க. சரி, அப்ப முருகன் மீது எனக்கு உள்ளது அன்பு. சொல்லுங்க. 5 வயசுல காதல் ஏற்பட்டா 5 வயசுல பிஞ்சு மனசு, சின்ன குழந்தை. அதுல இருந்து மனதுக்குள்ள அவருடைய உருவத்தை வரைந்து வைத்திருக்கிறேன். நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா. 5 வயசுல எப்படி நினைச்சீங்க? அது அன்பாக நினைத்தேன். இப்ப பண்பாக நினைத்த பாசமாக காதலாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப அன்பை செலுத்தினேன், இப்பொழுது அம்பை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அது அன்பு, இது அம்பு. காதலை சேர்த்து செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அதனால ஆமா, அதெல்லாம் சரியா தப்பா செலுத்தினோம்னா பிரச்சனை ஆகி போகும். அதனால யார் மீது எப்பொழுது காதல் வரும் அப்படிங்கிற எண்ணங்கள் யாருக்குமே தெரியாது. இருந்த போலும் அப்போல இருந்து முருகன் மீது மட்டுமே காதல். எனக்கு என்னுடைய காதல் எப்படி காதல் அப்படின்னா முத்துமணி மாலையாக இருக்கணும். முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்டு, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு, உள்ளத்தில நீதானே புத்தமரு பேரானே, ஒரு நந்தவன போதானே, புது சந்தனமோ நீதானே. முத்தமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்டு, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு, உள்ளத்தில நீதானே புத்தமரு பேரானே, ஒரு சந்தனமோ புது சந்தனமோ.
எப்பொழுது என்னை வந்து ஆட்கொண்டு அழைத்து போறோம் அப்பொழுதுதான் அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் மனதிற்குள் நெடுநாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. நேரே நாள் ஆசை ஒன்று இந்த நெஞ்சினில் உதிப்பதுண்டு, இது நேரிடையாக சொல்ல அதனால இந்த இடத்தில் முருகனுக்காக வளர்ந்து அன்னை தினமும் முருகனின் நாமத்தை உச்சரித்து காத்திருக்கும் இந்த நேரத்தில் பாருங்க. நீங்க கேட்டீங்க சாதாரண மானிட பிறவி நீங்க, ஆனா அவராகப்பட்டவர் தெய்வம். நமக்கு 6 அறிவு, அவருக்கு 8 அறிவு. இந்த 6 அறிவு 8 அறிவு படைத்த அந்த தெய்வத்தை விரும்பினா வருவாரா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வருவார். என்ன காரணம் தெரியுமா? என்ன போலவே இன்னொரு பெண்ணாகப்பட்டவர் விரும்பினார். யார் அவங்க? சூடி குடுத்த சுடர்கொட்டி சொல்லக்கூடிய ஆண்டாளக்கப்பட்டவன் தான் அணிந்து கொண்ட மாலை எடுத்து திருமாலுக்கு கட்டு, திருமாலே பெருமாளே நீங்க தான் வேண்டும் என்று நினைக்க ஓடோடி வந்தார். காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு எங்க வந்தாரு? சிவிலிபுத்தூருக்கு வந்தார். ஆண்டாளை கரம் பிடித்தார். அதனால சிவிலிபுத்தூருக்கே பெரிய சிறப்பு எதுனா அந்த ஆண்டாளால் தான் கோபுரம், சிறப்பு வாய்ந்த ஒரு கோபுரம். தமிழ்நாடு அரசாங்க முத்திரை சின்னம் அப்படிங்கிற சிறப்பு இருக்கு. என்ன போல இந்த இடத்தில் சொல்லுங்க சிறப்பு இருக்குமா? வேற என்ன சிறப்பு தெரியலையா? என்னது? நாங்கெல்லாம் வந்து சபரிமலைக்கு போறோம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போவோம். சரி, அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தான் எங்களுக்கு சிறப்பு. நம்ம ஊர்ல பால்கோவா இல்லையா? நம்ம ஊர்ல தான் இருக்கு. அப்புறம் என்ன அங்க மட்டும் சிறப்பு? நீ திருநெல்வேலியில வந்து அல்வா சொல்றோமா இல்லையா? ஓஹோ, இப்ப ஊர்கள் தோறும் பாசங்கள் வேறுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமைகள் இருக்கு. இப்ப திருநெல்வேலினா ஞாபகத்துக்கு உங்களுக்கு வந்தது என்ன? அல்வா. திருப்பாச்சி வந்து அல்வா. காங்கேயம் காலை, பத்தமடு, திண்டுக்கல், மானாமதுரை, மல்லிகைப்பூ, மதுரை, மணப்பாறை, மணப்பாறை வந்து முறுக்கு, மாயவரம், மாயவரம் வந்து ஏறு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டி சிறப்பு இருக்குல்ல. அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்குல்ல. நாங்க சரியா சொல்றோமா? சரியாதான் சொல்றீங்க. வருஷப்படுத்தி பாருங்க. அது போலத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அது பெரிய சிறப்பு கிடையாது. சாப்பிடுற பொருள், சாப்பிடுற பொருளுக்கெல்லாம் பெரிய சிறப்புங்கிறது கிடையாது. தமிழ்நாடு அரசாங்க முத்திரை சின்னம். ஏன் அதை கொண்டு வச்சாங்க? சிற்பங்கள் இல்லாத கோபுரம். எத்தனை கோபுரம் இருக்கு? தஞ்சை பிரதிஷ்டாலயம், ஸ்ரீரங்கம் கோபுரம், இத்தனை இருந்தாலும் காளையார் கோவில் கோபுரம் எத்தனையா இருக்கு. ஆனா பெருமைக்குரிய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் எதற்குனா அதுல எந்த சிற்பமே கிடையாது. எம்மதமும் சம்மதம் வச்சிருக்கிறீங்க. இந்த இடத்துல அந்த பெருமைகளை சொல்லணும்னா அன்று வந்தார் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு. எதுக்கு? ஆண்டாளை கரம் பிடிக்க. 6 அறிவு படைத்த அந்த பெண்ணை விரும்பும் போது மகாவிஷ்ணு வந்தார்ல, அதே 6 அறிவு படைத்த இந்த பெண் விரும்பும்போது முருகப்பெருமான் ஏன் வர மாட்டாரு? வரலாம், வரலாம் இல்ல வரணும், வரலாம் அப்படிங்கிறது வந்து முற்றுப்புள்ளி கிடையாது, கேள்வி குறித்தேன். ஆனா இப்போ வரணும் அப்படின்னா என்ன? வந்தே தீரணும். அவர் வரலாம் சரி, விடியறதுக்குள்ள கண்டிப்பாக வர வைக்கணும். வந்தே தீரணும், வந்தே தீரணும், வரணும் தானே, வர வைக்கணும். வந்துருவார், வந்து விடுவார் என்ற நம்பிக்கை பாடி நீங்க வர வைக்கிறீங்க. கண்டிப்பாக விடுவதற்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் சிறப்பான முறையில் அவருக்கும் எனக்கும் திருமணம் இங்கே நடைபெறும். அதுல நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிற பெரிய திருமணத்துக்கு நாங்க வந்தா திருமணத்துக்கு சாப்பாடு தான். உலகத்திலே பெரிய குடும்பம் முருகனுடைய குடும்பம், சரி, சிவனுடைய குடும்பம். சாப்பாட்டுக்கு பஞ்சமா என்ன? சிவனுடைய குடும்பம் அவர் போறாங்க சாப்பாடு போட்டாரு, சரி, கூட்டவரனுக்கு. அது வேற. அது பாண்டிய நாட்டிலே, பாண்டிய நாட்டிலே மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம். அப்பதான் மீனாட்சி பண்ணாங்க, இப்ப உங்க பக்கத்துல நிறைய ஆளுங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சமைச்சு வச்ச சாப்பாடு மலைகளவு இருக்கிறது, சாப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. நீங்க என்ன உலகத்துல பெரிய 5 தொழில்களுக்கு அதிபதி சிவன் அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமா பேச, அப்பொழுதுதான் ஒரு பொண்ணை மட்டுமே உருவாக்க 2 குண்டோதரனை உருவாக்கினார். சரி, போன எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டேன். சரி, அந்த சாப்பாடு பார்த்தோம்னா தாகம் ஏற்பட்டது. அப்பதான் சிவன் கிட்ட தண்ணீர் வேணும்னு கேட்க ஒரு இடத்தில் கை காட்டி அந்த இடத்துல கை வைக்கிறான்னு சொல்ல கை வைத்தான். கை வைத்த இடம் வைகையாக வைகை வைகை வைகையாக மாறியது. இப்ப பாருங்க, எல்லா நதிகளுமே கடல்ல போய் கலக்கும். ஆமா, வைகை நதி மட்டும் கடல்ல கலக்காது. கலக்காதுமா? ஏன் தெரியாது உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சதான் கேக்குறேன். ஏமா, கடல்ல இருந்தாலும் விஷம் வந்தது. சரி, அதனால அந்த விஷத்தை தானே சிவபெருமான் சாப்பிட்டாரு. சரி, சிவபெருமான் சாப்பிட்டதுனால அவருக்கு வந்து திருநீலகண்டன்னு பேர் வந்துச்சு. அவர் வந்து மயக்கம் அடைஞ்சாரு. ஆமா, அதனாலதான் அந்த வைகை நதி வந்து சிவனுக்கே விஷத்தை கொடுத்த கடல்ல போய் நாங்க கலக்க மாட்டோம்னு சொல்லி அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற வேணுங்கிறது அந்த கண்மாயில தான் போய் கலக்கு. கம்மாய் தண்ணியாக கடலுக்கு போகிறது சிறப்பு. உண்மைதானே? சந்தோஷம். பாருங்க, பார்க்கடலை கடந்த
பண்ணாங்க நீங்க சொன்ன மாதிரி மந்திரமலையை மத்தாக போட்டு வாசகண்ட சோழனுடைய பாம்பை கயிறாக நிறுத்தி சந்திரனை தூணாக நிறுத்தி அசுரர்களும் தேவர்களும் கடைந்தார்கள். அசுரர்கள் எந்த பக்கம் பிடிச்சாங்க, தேவர்கள் எந்த பக்கம் பிடிச்சாங்க? அசுரர்கள் தலை பக்கம் பிடிச்சாங்க, தேவர்கள் வால் பக்கம் பிடிச்சாங்க. இப்ப தேவர் கூட வால் பிடிக்கிறார்களா? வால் பிடிக்கிற ஆளுகளா அப்படின்னு அசுரர்கள் கண்டதால் தான் தலை பக்கம் விட்டாங்க தேவர்கள். அப்போ விஷமாகப்பட்டது வந்தது. அந்த விஷமானது உலகத்தை அழிக்கும் தன்மை ஏற்பட சிவன் எடுத்து அந்த விஷத்தை உண்டார். சிவனுக்கு உருவ வழிபாடு உண்டா? வழிபாடு எல்லா இடத்துலயும் லிங்கமாக தோன்றிருப்பார். சிவனுக்கு உருவ வழிபாடு உண்டா? ஒரு இடத்துல இருக்கையா இல்லீங்களா? இருக்கு. அப்ப எந்த இடத்துல அப்படின்னா எப்பொழுது அந்த விஷத்தை எடுத்து உண்ணும் வேலையிலே மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டார். பாருங்களேன், இப்ப ஒரு சாதாரண ஒரு பாம்பு கடிச்சுன்னு வச்சுங்களேன், இரவு முழுதும் தூங்காம இருக்க செய்வாங்க. ஏன்? விஷம் தலைக்கேறிடணும். ஆனா உலகத்தையே சாதாரண ஒரு பாம்புக்கு அவ்வளவு விஷம் இருக்கும்போது உலகமே அழியும் தருவாய் அந்த நஞ்சு அதை எடுத்து சிவன் ஒன்றுக்காருன்னா மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனாலதான் சக்தியாகப்பட்டவங்க கழுத்தில் கை வைத்து விஷம் உள்ளே போகாமல் தடுத்தார். விஷம் தொடரில் நினைச்சு அதனால நீல நிர்மமரே திரு நீலகண்டன் சிறப்பான பெயர். மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டவர் சிவனாகப்பட்டவர். அப்ப சக்தியின் மடியில் சுருண்டு விழுந்தார். இரவு முழுதும் பதிகங்கள் பாடி சிவனை விழித்திருக்க செய்தால் சக்தி. சிவன் விழித்திருந்த ராத்திரி எந்த ராத்திரி? சிவராத்திரி. இப்ப அதே கோலத்தோடு சுருண்ட நிலையில் படுத்த நிலையில் இருக்கிறார். எங்க இருக்கிறோமா? சுருட்டப்பள்ளி என்று சொல்லக்கூடிய பொருளை. இன்னொரு விஷயம், சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரி இருவரும் போயிட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்க? திருச்செங்கோடுமா? அப்ப அங்கேயும் உருவா வழிபாடு உண்டு. சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரி அங்க இருக்காங்க, பாதி பாதி அங்க இருக்காங்க, மீதம் பாதி எங்க இருக்கு? அது உங்களுக்கு எதிரி வருவார், அவரை கேளுங்க. என்ன புதுசா வைக்கிறாரு? யாரு எதிரி? யாரையுமே நான் எதிரியை பாக்குறதே இல்லையே. நீங்க பாக்குறது இல்ல, சரி. ஆனா ஒருத்தர் வருவார். அது யாரு? வருவார். வந்த பிறகு அவர் யாருன்னு சொல்லுங்க. வருவார். வருவார்னா யாரு வருவா? நீங்க எப்படி சில இதை அப்படி மர்மமா வச்சிருக்கீங்களோ அது மாதிரி நானும் மர்மமா வச்சிருக்கேன். ஓஹோ, அப்ப வருவார் கண்டிப்பா. அவர் நீங்க பாதி எங்க இருக்கு? எந்த எதிரியா இருந்தாலும் சரி சமாளிக்க தன்மை எனக்கு இருக்கிறதா? தலைவி என்ற பொறுப்பை கொடுத்து காட்டுக்கார பேசுறாரு. சமாளிப்பீங்களா? வெற்றி பெறுவீங்களா? வெற்றி பெற சமாளித்து தான் வெற்றி பெறணும். சமாளிக்கிறதுக்கு வேறு, சமாளித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு வார்த்தைகளை சமாளிக்கணும். அதுக்காக போய் சொல்லக்கூடாது. சமாளிக்கிறதுனா பேச்சுவார்த்தையில சரியான வார்த்தையை சொல்ல வேண்டும். இடத்தை பொறுத்து தன்மைகள் மாறுபடும் சொல்லுவாங்க. சபையிலிருந்து பேசுறோம், சமயப்படுத்தி பேசுறோம். சில சமயங்கள் பேசாமல் இருந்து பழகணும். பேசணும், அது உண்மைதான். பேச்சு இல்லைன்னா பிழைக்க முடியாது. வாய் இருந்தா வாழ சொல்லி, இல்லைன்னா வந்துட சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஏங்க அப்படியா பேசுறேன், அப்படியா பேசுறேன். வாயை திறந்தா மூட மாட்டீங்க. ஐயே, வாயை திறந்தா மூட மாட்டேனா? பேசாம நான் படுக்க இங்க வந்து என்ன கூப்பிடுவீங்களா? அப்புறம் நீங்க பேசுங்க, பேசதானே கூட்டி வந்திருக்கோம். அதானே. அப்புறம் வாயை திறந்தா மூட மாட்டீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லிக்கிட்டு சிறப்பா பேசுவீங்கன்னு சொல்றேன். அது ஏன் தெரியுமா அந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு? நாரி பாகனுக்கு நஞ்சை கொடுத்துட்டு வாரியில் கலக்கா வைகை நதி. இப்ப நேரடியா வைகை நதி கடல்ல போய் கலக்காது. என்னை படைத்தான இறைவன் சிவனாகப்பட்டவன். ஆனா அந்த சிவனுக்கு நஞ்சை கொடுத்தது கடலாகப்பட்டது. வாரியனா என்ன? கடல். அப்போ நாரி பாகனுக்கு நஞ்சை கொடுத்துட்டு சிவன் பாதி சக்தி பாதி. நாரி பாகனா அந்த சிவனுக்கு நஞ்சை கொடுத்து அந்த கடல்ல நான் போய் கலக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்ததான். அதனாலதான் எந்த கம்மாயில கலக்குது? ராமநாதபுரத்து கம்மாயில அரசு மங்களம். சிறப்பு. இருந்தால் இந்த இடத்துல சிறப்பா இந்த இடத்துல உங்களுக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லுங்க முன்னாடி. சாப்பாடுன்னா நாங்கெல்லாம் அசைவோம். எது அசைறீங்க? எதுக்கு அசைறீங்க? ஆமா, என்னது உங்களுக்கு பிடிச்சது? நாங்கெல்லாம் செய்வோம் தான். நீங்க செய்வோம், சரி. நாங்க செய்வோம், சரி. சாப்பாடுனா விருந்து சாப்பிடுவோம். விருந்து தானே வேணும். விருந்துக்கு பஞ்சமா? மலை இளம இருக்கிறது என்னது? மூலவத்துல விருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி மருந்து சாப்பிடுவோம். மருந்து தானே. நீங்க அப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சு நான் வாங்கிட்டே வந்துட்டேன். நிஜமாவா? பூச்சி மருந்து, குருண மருந்து, அதெல்லாம் எதுக்கு? என்னது அதெல்லாம் எதுக்கு? குருண மருந்து இருக்கு. மருந்துனோட எதிர்ச்சி எதிர்ச்சி உட்கார்ற பாருங்க. இல்ல குருண மருந்து வேணுமா? குருண மருந்து இல்லமா. அப்புறம் என்ன? இந்தாங்கம்மா. என்னது? நீங்க 4 பேரும் கல்யாணத்துக்கு வர வேண்டாம். நீங்க வரவே வேண்டாம். நாங்க தான் இவங்களை வச்சு நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். நாங்க தான் உங்களுக்கு வந்து நாதசுரம் பக்கமரம் நாங்க தான் வாசிக்கணும். அப்ப வாசிக்கிறதோட விடுங்க, உங்களுக்கு சாப்பாடே கிடையாது. முன்னாடி சாப்பாடு கிடையாது. அப்புறம் என்ன? அப்ப நான் கல்யாணம் போட்டு கல்யாணத்தை கெடுக்க பாக்குறீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன சாப்பாடு இருக்கு? நீங்க மட்டும் தான் தெரியும். அப்ப வந்து விருந்து போடும்போது நீங்க மருந்து கேக்குறீங்க. மருந்து ஏமா? சோமவரம் சோமவரம் மேல வந்து சோமவரம் சோமவரம்ல அங்கேதான். அது ஏன் கல்யாணம் கிடையாது? கிடையாதா? என்ன இப்படி சொல்றீங்க? ஒண்ணுமே கிடையாது. சாப்பிடு போச்சே. சாப்பாடு மட்டும்தான். வந்து வாழ்த்தி மனசார வாழ்த்தி வயிறார சாப்பிட்டு போகணும்னு என்னுடைய ஆசை. நிறைய இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போறீங்க, சரி.
இந்த விஷயத்துக்கு போயிட்டு நீங்க இப்படி பண்றீங்க முடியல? என்னப்பா உனக்கு என்னடா பிரச்சனை தம்பி? உனக்கு என்ன பிரச்சனை? ஐயே என்ன எல்லாம் ஒரே மாதிரி பேசுறீங்க? தண்ணி தவிடு இல்லைங்கிறீங்களா? என்னது தண்ணி தவிடு? தண்ணி தவிடா? நீ என்ன மாடா? தண்ணி தவிடு இல்லைங்க. சரி விடுங்க. அதனால உங்களுக்கு எதாவது வேணுமோ அனைத்தையுமே சிவன் ஏற்பாடு செய்து கொடுப்பார், முருகன் ஏற்பாடு செய்து கொடுப்பார். எல்லாம் என்கிட்ட நீங்க கேட்கணுமா? அவர் வந்ததை அவர்கிட்ட கேளுங்க, இதெல்லாம் இருக்கான்னு கேளுங்க. அவர் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுவார். ஏற்பாடு பண்ண முடியலன்னா கையில் வைத்திருக்கிறார் வேலாகப்பட்டதை, அதை வச்சு என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது. சரி என்ன வேணாலும் நடக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால என்னுடைய காதலை மீண்டும் ஒரு முறை சொல்லணும் அப்படின்னா தோட்டத்திலே ஒன்னு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதாமா இந்த மனசு. செவ்வழி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதாமா இந்த மனசு. அக்கம்பட்ட யாரும் இல்லை, ஆளுக்கு ஆரம்பம் இல்லை, சுத்து முத்து பார்க்கையிலே துடி போடவில்லை. செவ்வழி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சு பாடுதமா இந்த மனசு. இப்படியே நாளைக்கு பேர வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். போல நிக்கலாம். கொட்டுகிற அருவிகளே, கொழுக்கிற குருவிகளே, கட்டுடவு நிறைகளே, பசுக்கிற மனசுக்குள்ளே. கொட்டுகிற அருவிகளே, கொழுக்கிற குருவிகளே, கட்டுடவு நிறைகளே, பசுக்கிற மனசுக்குள்ளே. உணவிடாத உத்தரவு தேவையில்லை. செவ்வழி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுமா இந்த மனசு. செவ்வழி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுமா இந்த மனசு. எதிர்பார்த்து என்ன வயதுல யாருக்கு வேணாலும் எப்படி நாள் காதல் உள்ள மட்டும் விரும்ப சொல்லிக்கிறீங்க. வயதுக்கு தகுந்த மாதிரி காதலை பிரிக்கணும் அப்படின்னா 20 வயதுல வரும் காதல், 30 வருது முரட்டு காதல், 40 வருது நட்பு காதல், 50 வருது ஆன்மீக காதல், அனுபவ காதல், 60 வருது ஆன்மீக காதல், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரைக்கும் கூட விரும்ப சொல்லிக்கிறீங்க. அவர் எங்க இருக்கு, நான் எங்க இருக்கு, எப்பொழுதாவது வருவார் நம்பிக்கையோட உண்டான என்னுடைய காதல். இதுல பாருங்க, இந்நேரம் முருகன் காதல விழுந்திருக்கும். இந்த பிள்ளை நம்மையே நினைச்சு அனுதினமும் முருகா 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 என்று ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாம இப்படி ஊர் ஊரா தெரியுது. இன்னைக்காவது நம்ம போயிடுவோன்னு இப்படி திரிஞ்சு திரிஞ்சு உடம்பெல்லாம் உருகி உருகி ஓடாக தேய்ந்து விட்டது பிள்ளைக்கு. மணிநாயகமா நீங்களா உடம்பு வந்து உருகி உருகி ஓடா தேய்ந்து விட்டேன் என்று இந்த உடம்பா. ஆமா ஏன்
அப்படி தெரியலையே, நீ உனக்கு தெரிஞ்சது மாதிரி. என்ன பார்த்தா தேஞ்சு போன மாதிரி தெரியலையோ? ஏன் ஒரு சுத்து கூட தான். ஐயோ, எங்க உருகி உருகி ஓடா தேஞ்சு சொன்னது உடல் அளவில் கிடையாது, மனதளவில் உருகி கொண்டிருக்கிறேன். அதான் காரணம். எப்பொழுது முருகப்பெருமான் விடியறதுக்குள்ள மயில் மேல ஏறி இந்த இடத்துக்கு ஓடி வந்துருவார். நிஜமாவா? உண்மையாகவே. சரி, அவர் மயில் மேல ஏறி வருவார், அவர் வாகனம் ஏறி வருவாரு. ஒண்ணு பாருங்க, மயில்ல வந்த உடனே அவருக்கு எனக்கும் திருமணம் சிறப்பா நடைபெறும். சரி, கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் என்ன வேலை? கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்புறம் சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு முடிஞ்ச உடனே அப்புறம் பொண்ணு வந்து புதுசா வீட்டுக்கு போகணும். ஆமா, ஒவ்வொரு பெண்ணும் பிறந்த இடத்துல இருந்து புகுந்த இடத்துக்கு போகணும். அப்போ அவர் வரக்கூடிய வாகனம் மயில் வாகனம். சரி, நான் அதான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். சரி, எப்படி இருந்தா மயில தான் அவர் வருவாரு. கல்யாணம் பண்ணி என்ன அவர் கூட்டிட்டு போகணும். எப்படி பார்த்தாலும் வேற வழி இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு வச்சுக்கலேன், எப்படி அவரோடு சேர்ந்து நானும் அந்த மயிலில் ஏற வேண்டும். அதோட அந்த மயில் நீங்க மயில்ல முருகனோட சேர்ந்து ஏற வேண்டும். 2 பேரும் ஏறினா அந்த மயில் ஏறினா அதோட அந்த மயில் கசா போடி போறதா என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அந்த பாவத்தை ஏன் நம்ம சொம்பானே ஒண்ணு பிரச்சனை இல்ல. அதனால இதயத்தில் கோவில் கட்டி வச்சிருக்கிற முருகப்பெருமானுக்காக காரணம் தெரியுமா? அந்த கட்டினார் இதயத்தில் கோவில் பூசலாளர் யாருக்கு? சிவனுக்காக இதயத்தில் கோவில் கட்டி அங்கே சிறப்பான ஒரு கும்பாபிஷேகமே நடந்தது. யாரு? பூசலார் என்று சொல்லக்கூடியவர். அதனால சிறப்பு அவருக்கு கிடைத்தது. சிவன் அந்த இதயத்தில் போய் அமர்ந்தார். அது போல என்னுடைய இதயத்தில் முருகனுக்காக கோயில் கட்டி வச்சிருக்கேன். இந்த இதயத்தில் முருகப்பெருமான் வந்து அமர்வார் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய காதலை ஒரு முறை சொல்றோம். உள்ளே போறோம், பிள்ளைகள் அத்தனை பேரையும் வெளியில தள்ளுறோம். சரியா? நினைவாளி சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நினைவாளி சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நீ
பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளரையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளரையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோ துள்ளி வரும் வெள்ளரையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோ கைகளிலே
சூரியன் நான் இருக்க மாமலைய ஒளிவிக்க அங்கே சூரியன் நான் இருக்க சந்திரனே இதான் சொல்ல மாட்டாயோ சாட்சி சொல்லும் சந்திரனே இதான் சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ சொல்லி வரும் வெள்ளலையே இதான் சொல்ல மாட்டாயோ வந்தோட வாரிக்கலாம் இப்படி எங்கம்மா இப்ப தாங்க நீங்க சரியா கேக்குறீங்க கூப்பிட்டா எங்கன்னு கேட்டணும் கேட்காம போய் மாட்டிக்கிட்டு அடி வாங்க கூடாது நான் இது கட்டி வாங்குறேன் நான் அடுத்த போனா அடுத்த தான் அடிப்பேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆமா நாங்களாம் காட்டு காவலுக்கு போறோம் காட்டுல என்ன காவல் திணைக்காவல் திணைக்காவல் ஆமா திணைக்காவல் யாருக்கு போச்சுன்னா இடத்துக்கு தலைவி நாங்க உங்க அம்மா வள்ளியம்மா போறாங்க அங்க நான் போறேன் என் தோழி வர்றா என் மாமனார் வந்து போக சொல்லிட்டாரு காட்டுக்கு போச்சுட்டாரா ஆமா திணைக்காட்டுக்கா எதுக்கு போறீங்க திணைக்காட்டுக்கு காவலை பக்கம் என்ன காவல் திணைக்காவல் தான் திணைக்காவல் தானா இருத்தனே வச்சிருக்கோம் என்ன இருத்தனையா இருத்தனையா ஆமா இருக்குனே எங்களுக்கு தான் சரி அப்ப நீங்க வரீங்க நான் வர்றேன் வரீங்களா ஏம்மா நீ வருவீல்ல நீ வந்தாட்டா அவருக்கு சௌரியமா இருக்கும் 2 நாளா நீங்க தான் வரீங்கல்ல அப்புறம் என்ன விடுங்க நீங்க வரீங்களே நீ இந்த வண்டியில ஏறி உட்காந்துக்கிறீங்க நானும் வர்றேன்னு அப்ப ஆரோடு நீ வர்றியாப்பா அங்க வர்றப்ப இந்த மோர் சக்கை எடுத்துக்கிட்டு தான் வரணும் நாங்க என்ன செய்யறோமோ இப்ப டிங் 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 டிங்னு வாயிலே இருக்கணும் நான் சங்க கட்டி வீட்டுல வச்சிருக்கேன் அப்ப நீங்க வரீங்க மாமா நீங்க நம்ம இந்த ஊர் தலைவர் மாதிரி அந்த இடத்த விட்டு இருந்திருக்கவே மாட்டேங்கிற சாப்பிட்டாங்க மூக்குல போய் மாட்டிக்காம இருந்தா சரி ஆமா அப்புறம் நீங்க வரீங்க 4 பேருமா சேர்ந்து உங்க 4 பேர் தலையிலையும் இந்த ஆத்தாளுக்கு பொங்க வச்சுட்டா பண்ணு முடிவு பண்ணுனே காவலுக்கு போறது யாரு நான் தான் இதான் போறேன் ஆமா உன்னோட தோழி வர்றாங்கல்ல உங்களோட வழிநாய் வர்றாங்கல்ல நீங்க போய் தலையில பொங்கல் வைங்க நாங்க 3 பேரும் பொங்கல் வைங்க கூட்டிட்டு வர்றவங்களுக்கு தான் பொங்க வச்சிருக்கோம் பேர் போடுங்க அதெல்லாம் நீங்க பண்ணுங்க நீங்க பண்ண எங்க தலையில அதெல்லாம் கோயிலுக்கு நேர்த்தி வச்சிருக்கேன் தாளக்காரங்க குத்துறேன் எதுக்கு காலையிலக்கு நடக்க விட்டே கூட்டிட்டு போய் தாளக்காரன் புருஷனா இருந்தா நீ நேர்ந்துக்கிறீங்க புருஷனா இருந்தா வச்சுக்கலாம் இவங்களுக்கு நம்மளால செலவு பண்ண முடியாது இப்போ ஒயின் ஷாப்புக்கு ஆத்தாடி இவங்களை வச்சுக்கிட்டு நான் வாங்குற சம்பளம்ல இவங்க கொண்டு ஒயின் ஷாப்லயே கொடுக்கறதுக்கு நானா கிடைச்சு சின்ன கருதி நிக்கின கருதி நின்ன கருதி நின்னா சின்ன கருதி நிக்கின கருதி நின்ன கருதி
மூடி வைக்க கூடாது. ஓபன் பண்ணாதே. மூடி வச்சா அவசரம் அடிக்கும், பூசணம் பூத்து போயிடும். அப்படியா? வெட்டிக்கார வேலையை வரையலாம். ஏய், எங்க கூப்பிடுற? நாங்க காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போறியா? ஆமா, என் நீ மனைவி முன்னாடி காட்டுக்கு போயிருக்கியா? முன்ன பின்ன யாரும் காட்ட பார்த்தது இல்ல. யாருமே காட்ட பார்க்கல. யாருமே இல்ல காடுன்னு சொல்லியே அந்த காட்டுக்கு போயிருக்கியா? இல்ல காட்ட முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது. நீ பார்த்தது இல்ல? ஆமா. நான் பார்த்தது இல்ல. அப்படியா? நான் வரணும்னா நீ காட்டிக்கிட்டே போ, நான் பாத்துக்கிட்டே வரேன். நான் காட்டிக்கிட்டே போன நெருப்பு வச்சு கொடுத்த வேண்டியது. ஏண்டி? என் மனசு இல்ல. நேத்து ஒருத்தர் வந்தா நமக்கு கிட்ட முக்க என்னது? கண்ணம் கரையணும். என்னப்பா? பாய் வரப்பேன், பட்டு கிடப்பேன், வந்து இடம் தெரியாம தொப்புல விட்டு ஆட்டிட்டு போயிட்டேன். என்னது கிரைண்டரா? நம்ம மனுஷன் ரயில்ல தான் போட்டு இழுக்கணும் இருக்கு. ஆம்பளையிலே ரொம்ப மோசம். இன்னைக்கு என்ன காதலிக்குன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொரு மணி காதலிக்கு 2 போயிருவாங்க. ஆனா இந்த பொம்பளை அப்படி கிடையாது. எப்படி? மனசார ஒருத்தரை நினைச்சிட்டா, அந்த ஒருத்தவரை நினைச்சிட்டு அந்த கொட்டை வேகுற வரைக்கும், எந்த என்ன ஒருத்தவரே பாலா போன கட்டை வேகுற வரைக்கும் இந்த நெஞ்சிலேயே நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏ அப்பா, இன்னையில இருந்து மைக் செட்டுக்காரர் கட்டிக்கிட்டு ஏற போகுது. என்னது? யோகா. ஆடிய நம்மள ஆவணிய நம்மள ஆம்பளை மட்டும் நம்ப கூடாது. ஏன் 3 பேரை காதலிச்சு 3 பேரை கல்யாணம் பண்ணி 3 பேருக்குமே இல்லாம போச்சு. யார காதலிச்சே, யார கல்யாணம் பண்ண, யாருக்கு இல்ல? விவசாயிய காதலிச்சேன். அந்த ஆளுக்கு 500 ஏக்கர் நஞ்சு, 500 ஏக்கர் புஞ்சை. ஏன் முரட்ட விவசாயி? அவன் மூஞ்சி புஞ்சை, முகர புஞ்சை வச்சு கடுப்பு புஞ்சை ஏத்துறான்னா நல்லா இல்லையா? பொழுது சார் ரொம்ப தூக்கிக்கிட்டே வர்றாரு. எதே கலப்பு ஏத்தேன். அந்த ஆளுக்கு நான் செவனிட்டு இருப்பேன், நானும் தூக்கிட்டு நின்றேன். நீ எது இல்ல? சொம்புல தண்ணிய சரி கொடுத்து கழுவ சொல்லிவிட்டு, ஏன் கழுவ சொன்ன? கை காலெல்லாம் கொடுத்து கழுவ சொல்லிட்டு 2 பேரும் போய் போட்டோம். என்ன போட்டீங்க? சாப்பாடு. அப்புறமா போய் போட்டோம். என்ன போட்ட? வெத்தலை வாக்கு. அப்புறம் போய் போட்டோம். என்ன போட்ட? பாயுதலான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த படுக்க போட்டேன். அவர் சொன்னா பிடிச்சி விடுறி அப்படின்னாரு. நீ என்ன பண்ண? கை காலெல்லாம் அசதியா வேலை வந்திருக்கீங்க, பிடிச்சி விடுறி அப்படின்னாரு. கல்லா நாள் கடமை புள்ள நாள் புருஷனாச்சுன்னு பிடிச்சி விட்டு பக்கத்துல விரிச்சு வச்சுட்டு படுத்து கிடக்குறேன். ஏதோ வரிசையில் படுத்த? பாயுதலானியே சரி. பாய் சாப்பிட்டு வசுரா திறந்து விடுவான்னு கேட்டான். நீ என்ன சொன்ன? நான் பக்கம் விடுகலை அப்படின்னு விட்டாத்தே சரியா வரும்னாரு. விட்டுற சொல்லிட்டு காலைல விடிஞ்சு வச்சு ஏன் திறந்து விட கேட்க விவசாயி இல்லையா? ஆமா. அந்த மடையை திறக்கிற ஞாபகத்திலேயே படுத்து கிடந்திருக்கேன். நீ உடைய திறக்கிற ஞாபகத்தில் இருந்திருக்க. தண்ணியை திறந்து விடுற கணவனுக்கு கிடந்திருக்கேன். மசூர்ல பிள்ளை வரக்கும் இவன் சரியா வர மாட்டேன். வேற யார கல்யாணம் பண்ண சொல்லிட்டு சைக்கிள் கடைக்கார பார்த்து கல்யாணம் பண்ணேன். சரி. அந்த நல்ல பம்பை தூக்கிட்டு ஏற அடிக்கிற மாதிரி பிசுக்கு பிசுக்குன்னு அடிப்பாங்க. உனக்கு அப்படி அடிக்கணும் ஆசையா இருக்கு. அவன் பாட்டு மோசமான ஆள் வந்திருக்கேன். என்ன பண்றேன்? கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல இருக்கு போறேன். மல்லிகைப்பூ அல்வாத்துக்கு வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல. வர்றேன் எப்படி வர்றேன்? டேப்பு கட்டை, கிழிஞ்சு போன டீப்பு, ஒற்ற சொல் பாச. ஆமா, எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரீங்க? எந்த இடத்துல ஓட்டையை பார்த்தாலும் சுரண்டி விட்டு பஞ்சர் விட்டுற மாதிரி ஒட்டி போடுவானா. இனிமேல் சைக்கிள் கடைக்காரன் கல்யாணம் பண்ணுவேன். ஆளை குளோஸ் பண்ண பாக்குறேன். முதல் குலகேசல் உள்ள ஊப்புறேன்னு சொல்லிட்டு அவன் டைவர்ஸ் பண்ணிட்டேன். வேற யாரும் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணேன். சரி. அவன் பாயிண்ட் வண்டி ஓட்டுவானா. நல்லபடியா குடும்பம் நடத்த அவனை கல்யாணம் பண்ண தப்பா போச்சு. கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல நினைக்க போறேன் உட்காந்துருந்தேன். ஏன்னா அப்படி உட்காந்து எனக்கு விசில் அடிச்சா தண்ணி வண்டி கிளம்புன்றேன். சரக்கு ஒரு விசில் கொடுத்து வண்டியை கிளப்பிட்டேன். 20, 40, 100, 110 ரூபாய் டோல் கட்டெல்லாம் அடிச்சு வச்சு விட்டேன். அந்த வேலைக்கு யாரெல்லாம் கல்யாணம் பண்ணலாம். ஆனா கொத்தனாரை மட்டும் கல்யாணம் பண்ண கூடாது. ஏன் நீ பயப்படுற? அவன் எப்ப பார்த்தாலும் மட்டக்கம் போடியே தெரியுறான். ராம் சும்மா குளத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். சந்து வந்து பார்த்தா சப்புன்னு அடிச்சு முட்டடப்பா ஏத்துறாங்க. நீ அசந்த வந்து கால பிடிச்சு பண்றாரு. ஆமா அத்தாடி அவளை கூட்டு பாப்பா. அடியே அடி வாடி வாடி நட்டுக்கட்ட இன்னைக்கு வசமா வந்து மாட்டிக்கட்டு. தண்ணி பொண்ணு சின்ன சிட்டு வாழ வருது மழுக்கட்டு. புலவர் மாதிரி புது புது வரியா போடுற. ரொம்ப பேசாதடி. ஆமா, இன்னைக்கு நம்மளுக்கு புட்டு ஒரு அழகா இருக்கியே. அடியே மனசு திரும்படி. என்ன சொல்லு? என் நெஞ்சுக்குள்ள என்னதுன்னு சொன்னா தெரியுமா? சொன்னாதான் 4 பேத்துக்கு தெரியும். அது பழைய துணியும் பஞ்சும் தானே சொன்னால் புரியும். அதே ஒண்ணு மேட்டுக்கு ஒண்ணு பள்ளத்துக்கு இருக்கு. அது வெயிலுக்கு வந்த வேணை கட்டி இல்ல பனிக்கு வந்த பனி கட்டி. இது அக்கடிக்கு வந்த அக்கடி. மனசு மயங்கும், மயிர புடுங்கும், கூந்தல் கருப்பு, உன் குண்டியும் கருப்பு, வெட்டிக்கார பக்கத்துல லைட்டா திருப்பு. ஆகாய தாமரை அடியில் தொங்குதே. வெற்றி வரும் வாசம் விரல விட்டா பூசோர். நானும் சிந்து கம்பு கொண்டு நாத்தம் பொருட்கவில்லை. செங்கல் இருந்தும் சிமெண்ட் இருந்தும் இவ பொந்து அடைக்கவில்லை. கல்ல வச்சு மூடி அதுக்கு ஒரு கொத்த Oh
புருஷன் தேடி வந்தேனே. யார் நீ? நல்லா இருமா, பொங்கல் உண்டாகட்டும். அதிசயமான பெண் தானே நான் புருஷனை தெரியுது, நீ அதிசயமான பொம்பளை பிள்ளை மாதிரி தான் தெரியுது. வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. கல்யாணம் பண்ணுங்க. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண எப்ப பார்த்தாலும் புருஷன் 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 தெரிஞ்சு அலையறாமா? இல்லையா புருஷன் தேவையில்லையா? அம்மா எனக்கு கல்யாணம் வேணாமா? ஏன் நீ கல்யாணம் வேணாங்கிற? அதையாவது கட்டிட்டு போய் மடார் மடார் குத்துவாங்க. எதுக்கு? தண்ணியை போட்டு குத்துவாங்க. என்னடி பேசுறீங்க ரெண்டு பேரும்? அச்சேங்க முதல்ல வேலை கல்யாணம் பண்ணி அனுப்புங்க. சரி, எப்படி குத்துறாங்க பாத்துட்டு என்னது? என்ன பச்சையா குத்த போறாங்க? என்னைய பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவரை பண்ண உயிரோட இருந்தா பாப்போம். என்னது? என்ன பண்ணட்டும் பண்ணட்டும்? என்ன பண்ணோம்? ஆமாமா என்ன சேர்ந்துக்கோ கூடாம கூடியிருக்கோம். சரி, அருவியை பார்த்து நம்ம சொல்றோமா? என்னது? பாடி எல்லாம் அருவிக்குள்ள போய் எல்லா துணியை அவுத்து போட்டு பாடி பிடிச்சு 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 என்னடி பிடிச்சி? அன்னைக்கு தொட்டு பிடிச்சு விளையாடுறதா? இப்ப அப்பா வந்தாரு, என்ன சொன்னார் உங்கள்ட்ட வந்து? காணப்பாடி பறவைகளை காணத்தான மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இடத்தை வைத்து நமக்கு பெருமை, நம்மளை வைத்து இடத்துக்கு ஒரு பெருமை, இடத்தை வைத்து நமக்கு பெருமை, நம்மளை வச்சு இடத்துக்கு ஒரு சிறப்பு உண்டாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற என்ன மனசுக்குள்ள நிறைய இருக்கு. தனம் மெக்கானிக் ஐயா அவர்கள் சார்பாக இங்கு 100 ரூபாய் அன்பளிப்பு எனக்காக கொடுத்துருக்க ஐயா அவர்களுக்கு, மெக்கானிக் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்ந்த வணக்கத்தை வைத்தாய்களே, நன்றி வணக்கம். ரொம்ப சந்தோஷம். விளையாட்டு நோக்கம் வந்துருச்சு. என்ன வேணாலும் விளையாடலாம், எப்படி வேணாலும் விளையாடலாம். ஒரே ஒரு விளையாட்டு, அதோட ஓடிடணும், அதோட போயிடணும். சொல்லணும் சுருக்கம் இருக்கணும். மாமரத்து கோயில் என்ன குடு குடு போய் ஆடிக்கிட்டு இருக்கேன்? என்ன இது? அது பார்க்காம போகாதையா மாமரத்து கோயில் புது மத்திய மகிழ் பார்க்காம போகாதையா பிள்ளைங்களுக்கு ஆசைங்கிறது கூட கண்டிப்பா வராது. சேர்த்து போயிருக்கு ஆசையே இருக்கிறது வானத்தை பொம்பளையை கண்டா கண்களை பொம்பளையை கண்டால் கண்களை மூடும் ஒரு அர்த்தப்படாத வாலிபர் சங்கங்களும் நிறைய பேர் இருக்காங்க. யாரு எது வரவேற்றுவோமா? நல்லா வரட்டுங்கம்மா. எங்க தரும்
பெனல்டி அடிக்கப்படும். நீ அடிச்சிருக்கீங்க. ஏங்க வா முண்டம். என்னடி வச்சிருக்க உள்ள? நம்ம முண்டை கையை கண்டமா. குத்தி பிடிச்சி. அம்மா என்னம்மா என்னது இது? அசிங்கமா பேசுறீங்க? இது என்னது இது? பம்பரக்கட்ட ஆணி அப்படிதான் வச்சிருக்கேன். அடி பாதகத்தி. பம்பரக்கட்ட ஆணியை புடுங்க வச்சிருக்க. கையை குத்தி பிடிச்சி. இதுவே தொங்கட்டோங்கறியாடி. உங்க 2 பேருக்கும் மார்க்கெட் கட்டிக்கிட்டே போதும்பா. புண்ணியவதி நான் பண்ண விதியாட்டல. அலலே அலலே இல்ல எப்ப இழுவே போங்க எப்ப சைஸா கிடைக்கும் சைஸா என்னது? சின்ன சின்ன சிட்டிகள்லாம் செம்பருத்தி. ஏய் ஏடி ஏய் கேளு ஒரு மரத்தை பக்கம் ஒரு பூமியை பார்க்குது என்னடி இது பிள்ளை பண்ணுனா பொம்பளை ஆசை வருமா? கேடி நாதாரி முண்டை பொம்பளை அறிவீரா? சரி தெரியாம குத்திட்டு நீ ஒரு ஏன் வாயா வாய்க்கு வருது போ. என்ன அவர் எல்லாரும் பூமுறவரை வர்ணிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. சின்ன சின்ன சிட்டிகள்லாம் செம்பருத்தி பூத்ததா. நேற்று கூட அப்படி இல்லை எனவே தானா ஆடிக்கிட்டு கிடக்கு கன்றாவி. உளுப்பி விடுறேன் சின்ன சின்ன சிட்டிகள்லாம் எப்படி மேடையை போட்டாலும் அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிடணும் சரி போது ஆடுறது. இதுக்கு மேல ஆண்டோம்னா சரி வராது. பழையெல்லாம் கலந்துரும் பழக கையில் தான். ஆனா நீ ஆடுற ஆடுதானே எனக்கு பயந்து வருது. சரிப்பா இது ஏன் ஒரு பறவையும் போகல? ஆமா அம்மட்டு கொண்டு நீர் கட்டு அம்மா ஒரு வரோட ஒண்ணுக்கு போடல அம்மனுக்கு நீர் கட்டு பாருங்க எல்லாரும் போய் சுண்ணாம்பு தடவி எடுத்துட்டு ஓடு. அப்புறம் 2 பேரும் கொலைக்கேசல என்னடி ஏன் வித்தியாசமா 2 பேரும் பேசுறீங்க? என்னது? ஏ 2 பேரும் சேர்ந்து என்ன கெடுக்க பாக்குறீங்க? ஐயோ ஐயோ 2 பேரும் சேர்ந்து நீங்க கெடுக்க பாக்குறீங்க. நான் வரல உங்களோட. ஆஹா. சரி விட பிரச்சனை. சரிம்மா நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள போய் ஆளுக்கு ஒரு புறமா இருந்து முருகனை எடுத்து பறவை விட்டணும். மிருகத்தை புறம் விட்டு ஐயையோ. மிருகத்தை புறம் விட்டு பறவை இறக்கணுமா முருகனை நினைத்து பறவை விட்டணும். சரி சரி வெள்ளிமலை சாரல் தவமுள்ள வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. மதிப்பு குறைவு ஏதாவது வந்தால் அவர் காலில் விட்டு செருப்ப கலாண்டு வைக்கிறோம்மா செருப்ப கலாண்டுறியா? வேண்டாம். என்னைக்கு மழைக்கு ஆசீர்வாதம் வாங்குவதற்கு படமா எழுப்புற மணி எல்லாரும் கிளப்பி விட்டு வீட்டுக்கு போகப்பட்டாங்க. போனாலும் இங்கனே தூங்குவாங்க. போயிட்டு வருவா